யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 5:14 வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். பாருங்க, ஒரு குளத்தங்கரையில படுத்திருந்த மனிதனை இயேசு தேடி சென்று குணமாக்குறார். 38 வருஷம் அவன் படுத்திருக்கிறான். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவன் வேறு எந்த இடத்திற்கும் போயிருக்க வாய்ப்பில்லை. ஒரு திருமண வீட்டிற்கோ, ஒரு பொதுவான நிகழ்ச்சிகளுக்கோ, ஒரு நல்ல காரியத்திற்கோ, ஒரு கெட்ட காரியத்துக்கோ அவன் போயிருக்க வாய்ப்பில்லை. நடக்க முடியாத மனிதன், திமிர்வாதம். அதுவும் சுகம் கிடைக்கும் என்று ஒரு குளத்தங்கரையில் தேவதூதன் எப்போது கலக்குவான், தண்ணீரை போய் இறங்கலாம் என்று சொல்லி காத்து கிடக்கிறான். அப்போ அவன் குடும்பத்திலையும் இல்லை அவன் ஆள். ஆனால் ஆண்டவர் அவனை தேடி போய் சுகத்தை கொடுத்துட்டார். அப்புறம் அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் எங்கே சந்திக்கிறாருன்னா தேவாலயத்தில், ஆலயத்தில் சந்திக்கிறார். பாருங்க, அவன் எங்கே போயிருக்கிறான்னா ஆலயத்துக்கு போயிருக்கிறான். இன்றைக்கு ஆலயத்தை பற்றி தான் கொஞ்சம் காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வதை கர்த்தர் விரும்புகிறார். இங்கே சகரியாவின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சகரியா 1:16 எருசலேமிலே என் ஆலயம் கட்டப்படும் என்று சொல்லுகிறார். அப்படின்னு இங்கே என்ன வசனம் சொல்லுகிறதுன்னா, ஆலயம் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்தில் 21வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கும்போது, அவர், அதாவது இயேசு, பகற்காலத்திலே தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். தேவாலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கப்பர்நகூமிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். ஜெப ஆலயம் பாருங்க, ஆலயம், தேவாலயம், ஜெப ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும்போது, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. ஜெப வீடு, ஜெப வீடு. ஏசாயா 56:7 ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஜெப வீடு. சிலருக்கு தேவாலயம் என்றால் பிடிக்கும், சிலருக்கு ஆலயம் என்றால் பிடிக்கும். ஆனால் ஆலயத்தை பிடிக்கிற சில கிறிஸ்தவர்களுக்கும், தேவாலயத்தை பிடிக்கிற சில கிறிஸ்தவர்களுக்கும் ஜெபாலயத்தை பிடிக்காது. அதாவது ஜெப வீட்டை பிடிக்காது. என்னடா ஜெப வீடுன்னு பாருங்க, பைபிள் எல்லாம் எழுதியிருக்கு. நமக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை, நம்ம பைபிள் படிக்கிறது இல்லை, வேதத்தை நம்ம தியானிக்கிறதுல தான் பிரச்சனையே. பாருங்க, அப்போ ஜெப வீடுன்னு எழுதியிருக்கு. அதாவது சங்கீதம் 26:8வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே தாவீது சொல்றாரு, சங்கீதம் 26:8, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தை வாஞ்சிக்கிறேன். ஆலயம் எது? இங்கே வாசஸ்தலம். யாருடைய வாசஸ்தலம்? தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம். யாரு? வானத்தையும் பூமியும் படைத்தவர், உலகத்தை சிருஷ்டித்த தேவன், சிருஷ்டிகர்த்தா. அவர் வாசம் பண்ணுகிற, தங்கி இருக்கிற ஒரு ஸ்தலம் ஆலயம். அப்படி என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்தை பற்றி வாஞ்சி இல்லாதவங்கள, ஆலயத்துக்கு போகாதவங்களா இருக்கிறாங்க. பாருங்கள், இந்த ஆலயத்தை குறித்து சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23 சில வசனங்களை 26 வரையிலும் வாசிக்க கேட்போம். மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23 26 வரையிலும் வாசிக்க கேட்போம்.
அவருடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஐயோ நசனாகிய இயேசுவே, அவன் ஐயோ நசனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? உங்களுக்கும் எனக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். உம்மை இன்னார் என்று நாங்கள் அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை நீ அதட்டினார். பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்களித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு மிகுந்த போய்விட்டது. சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. நல்லா பாருங்க, ஜெப ஆலயத்தில் ஒரு மனிதன் பிசாசினால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறான். இயேசு அந்த மனிதனை விடுவிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் வைத்து விடுவிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, 35வது வசனம் சொல்லுகிறது, ஜெப ஆலயத்தில் உபதேசித்து ஜனங்களுடைய சகல நோய்களையும் குணமாக்கினார், சுகமாக்கினார். கர்த்தருடைய ஆலயம் பிசாசிலிருந்தும் வியாதியிலிருந்தும் நாம் விடுதலை பெறுகிற ஒரு இடம், மறக்கக்கூடாது. கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்கும் போதே மகிமை வந்து விடுதலையாக்கும். நாம் ஜெபிக்கும் போது விடுதலை கிடைக்கும். ஊழியர்கள் ஜெபிக்கும் போது விடுதலை கிடைக்கும். ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும் போது நமக்கு விடுதலை வருகிறது. ஆலயம் என்பது நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம். கர்த்தருடைய ஆலயம், ஜெபாலயம், ஜெபவீடு, தேவாலயம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை இடத்துக்கு போறாங்க. சிலர் கோயிலுக்கு போறாங்க, கோயிலுக்கு வெளியே நின்றுட்டு வராங்க சர்ச். சிலர் உள்ள போய் உட்கார்ந்துட்டு வராங்க. ஆனா வாழ்க்கையில் விடுதலைக்கு எங்க போறாங்க? மந்திரவாதிகளை தேடி போறாங்க, குறி கேட்க போறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அங்க போக வேண்டிய அவசியம் என்ன? ஏன்? நம்முடைய ஆண்டவருக்கு வல்லமை இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இல்லையா? வல்லமை இல்லாமல் போய்விட்டாரா? இன்றைக்கு அவருக்கு வல்லமை இருக்கிறது. அவர் இருக்கிற ஆலயத்தில் அவருக்கு வல்லமை இருக்கிறது. நாம் போய் தேவனை தொழுது கொண்டால், ஆராதித்தால் தேவாலயத்துக்குள்ளேயே அற்புதம் நடக்கும். ஓய்வு நாளில் அற்புதம் நடக்கும். உபாச கூட்டத்தில் அற்புதம் நடக்கும். சுகமளிக்கும் கூட்டத்தில் அற்புதம் நடக்கும். ஏன்? பைபிளை வாசித்து பாருங்கள். ஓய்வு நாளிலே சூம்பன கையுடையவனை இயேசு சுகமாக்கினார். லூக்கா 13 அதிகாரத்தில் ஜெபாலயத்திலே நேற்று தினம் நாம் தியானித்தோம். அந்த அசுத்தாவி கொண்ட ஸ்திரீ ஜெபாலயத்தில் தான் ஓய்வு நாள் தான் சுகமாக்கப்பட்டாள். இன்னைக்கு இதை நாம் மறந்து இருக்கிறோம். ஊழியம் செய்கிற நாம் கூட அதை மறந்து இருக்கிறோம். சுகமாக்குறவர்களை பார்த்து சிரிக்கிறோம். ஊழியர்களும் நாம் சிரிக்கிறோம். இயேசு சுகமாக்குவாரா? சந்தேகம். நான் சொல்லுகிறேன், அவருடைய எல்லா வல்லமை இருக்குது. ஒரு காலம் நான் இயேசுவை அறியாமல் இருக்கும் பொழுது என்னுடைய பெற்றோர்கள் போதித்தார்கள், இந்த தெய்வத்தை வணங்கினால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும், இந்த தெய்வத்தை வணங்கினால் பலன் வரும், இந்த தெய்வத்தை வணங்கினால் உனக்கு கல்வி வரும், இந்த தெய்வத்தை வணங்கினால் உனக்கு பாதுகாப்பு வரும். ஆனால் நான் இயேசுவை அறிந்த பிறகு எல்லாவற்றையும் செய்ய ஒரே தெய்வம் இயேசு என்று அறிந்து கொண்டேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சுகமாக்குறவர் அவர்தான், பாதுகாக்கிறவர் அவர்தான், ஆசீர்வதிக்கிறவர் அவர்தான், உயர்த்துகிறவர் அவர்தான், பிசாசின் கிரி அழிக்கிறவர் தான், எதிரிகளை துரத்துகிறவர் அவர்தான். எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன் ஆலயத்தில் அற்புதம் நடக்காது? இன்றைக்கு அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது. இயேசுவிடத்தில் வல்லமை இருக்கிறது. இந்த கடைசி நாட்கள் நீங்கள் பாருங்கள், சாதாரண ஒரு ஜெப வீட்டில் அற்புதம் பலமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் ஏதோ ஒரு பேண்ட் அடிக்கிறாங்க, தட்டுறாங்க, அங்க துள்றாங்க. அப்படி கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வரும்போது எல்லா ஹாஸ்பிட்டலும் போறோம். பணம் இருக்கு, ஆள் இருக்கு. கடைசியில மெடிக்கல் காலேஜில் போகிறாங்க, அங்கிருந்து கைவிடப்படுறாங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? அவங்க இந்துவா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், கிறிஸ்தவ டாக்டரா இருக்கலாம். நீங்கள் அவரவர் தெய்வத்திடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட சில இடங்களிலே ஜெப வீடுகளில் கடைசியாக கொண்டு வைக்கிறார்கள். ஊழியர்கள் ஜெபிக்கும் போது எத்தனை பேர் சுகம் பெற்றிருக்கிறார்கள் தெரியுமா? மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். ஆலயம் என்பதை விளையாட்டுத்தனமா நீங்க நினைக்காதீங்க. தேவன் ஆலயத்தை குறித்து வைராக்கியம் உள்ளவர், ஜெப வீட்டை குறித்து வைராக்கியம் உள்ளவர். ஏனென்றால் அவர் அங்கே வருகிற ஜனங்களை சுகமாக்கி வாழ வைக்கிற ஒரு தெய்வம். மறந்துவிடக் கூடாது. அதனால ஒரு நாளுமே கர்த்தருடைய ஆலயங்களுக்கு நம்ம எந்த ஆலயத்தோறும் எழும்பக்கூடாது. அறியாமல் நாம் எழும்புகிறோம். அப்படி பண்றாங்க, இப்படி நம்ம ஒரு நாளும் எழும்பக்கூடாது. தேவன் அங்கே வருகிற கண்ணீரோடு வருகிற மக்களுக்கு அற்புதம் செய்கிறார். பாருங்க, இரண்டாவது
ஆலயம் எதற்கு? ஆலயத்தில் என்ன நடக்குது? ஏன் அந்த சுகமாக்கப்பட்ட மனிதன் ஆலயத்துக்கு போனான்? பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 1:39 வாசிக்க கேட்போம். கலிலேயா நாடெங்கும் கலிலேயா நாடெங்கும் அவருடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் ஜெப பண்ணிக்கொண்டும் ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். ஆலயம் எதற்கு? ஜெப ஆலயம் எதற்கு? ஜெப வீடு எதற்கு? தேவாலயம் எதற்கு? ஆலயம் எதற்கு? தேவன் வாசம் பண்ற ஸ்தலம் எதற்கு? பிரசங்கம், உபதேசம், கர்த்தருடைய வார்த்தை. அதான் இப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நான் பிரசங்கிக்கு. நானா ஒன்னு கட்டுக்கதை பேசல, இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கதான் எடுத்து பேசி கொண்டிருக்கிறேன். இதை பேசுகிற இடம் ஆலயம். இதை பேசுகிற இடம் தான் கர்த்தருடைய ஆலயம். ஆண்டுடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வசனம்தான் ஆண்டவர். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 2, 3, 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏசாயா 2வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆலயத்தை பத்தி சொல்றாரு. ஆலயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்கலாம். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் ஆலயத்துக்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம். நல்ல கிழங்க, யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். கேக்குதா? ஆலயத்துல என்ன போதிப்பாரா? வசனத்தை வைத்து தேவன் தம்முடைய வழிகளை மனிதன் எப்படி நடக்க வேண்டும் என்று போதிப்பாராம். வாசிக்கலாம். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அப்பொழுது அந்த போதனை கேட்டு ஜனங்கள் சொல்வார்களா, நம்ம ஆண்டவருடைய பாதையில் நடப்போம் அப்படின்னு சொல்லுவார்களாம். வாசிக்கலாம். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் ஆண்டவருடைய வசனமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்ளுவார். திரளான ஜனங்களை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும். எப்படி பாருங்க, ஆலயத்துல போன என்ன நடக்குமா? பட்டயம். அவன் அறிவாளை கொண்டு அலையலாம், எவனை வெட்டலான், கடைசியில ஜெயிலுக்கு போறான். ஆனா இங்கே நடக்குதான், அவன் பட்டயத்தை எதா மாத்துவானா? மண்வெட்டிகளாகவும். மண்வெட்டி எதுக்கு? மண்வெட்டி எதுக்கு? மண்ணை பக்குவப்படுத்தி விவசாயம் பண்றதுக்கு. மண்வெட்டி அறிவாள மாத்தல. உலகத்துல அவன் பெரிய வீரன் நினைச்சுக்கிட்டு மண்வெட்டி, வீட்டுல கிடக்கிற பிக்காசி மண்வெட்டி எடுத்து அறிவாள் வெட்ட செய்கிறான். ஆலயத்துக்கு போனா அறிவாள மண்வெட்டியா மாத்துறான். அப்படின்னு அவன் வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. வாசிக்கலாம். தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாக அடிப்பார்கள். தங்கள் ஈட்டிகளை அறிவாளா மாத்துறாங்க. அப்படின்னா அத நல்வழிக்கு மாத்துறாங்க. ஜாதிக்கு விரோதமாய் ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்த. இதுதான் கர்த்தருடைய ஆலயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வேத வசனத்தை கொண்டு போதித்து மாற்றுகிற இடம்தான் ஆலயம். மறந்துடக்கூடாது. அதை ஒரு நாளும் நீங்கள் மறக்க கூடாது. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு ஆலயத்துக்கு போனோம். நம்ம போக மாட்டோம்ல, நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஆட்கள் தானே. யாருடைய போதனை நமக்கு பிடிக்காது. சின்ன வயசுல அப்பா அம்மா சொன்னாலே எல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்போ உள்ள பிள்ளைங்களை சொல்லி பாருங்க, டேய் இப்படி நடக்க, உனக்கு என்னம்மா தெரியும்? பிள்ளைங்களை பார்த்தீங்களா? அதாவது ஜவுளிக்கடை பொம்மையில இருக்கிற அத்தனை ட்ரெஸ்ஸையும் எடுத்து போடுது. சில அம்மாமாரும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. இந்த பிள்ளை போட்டா நல்லா இருக்குமா கெட்டதா இருக்குமா அதுவும் சொல்லுதில்லை. சில பிள்ளைங்க அம்மாவை மீறி அப்பா மீறி போட்டாலும் மக்களை இதை போடாது. உனக்கு என்ன தெரியும்? அது படிச்சாத காலம், இது படிச்ச காலம். ஏன்னா அப்பவுமே கேட்கறது இல்லை, அப்பா அம்மா பேச்சு கேட்கறது இல்லை, ஸ்கூலுக்கு விட்ட வாத்தியாருடைய பேச்சை கேட்கறது இல்லை, சர்ச்சை போன பாஸ்டருடைய வார்த்தையை கேட்கறது இல்லை. ஒண்ணுமே அப்படி உட்கார்ந்து இருக்கும் போதே தாத்தா பாட்டியோ அம்மா அப்பாவோ பாஸ்டர் இருந்தாலும் காலு மேல காலை போட்டு உட்கார்ந்துட்டு போ, உனக்கு நல்லதை சொல்லி தந்தா என்ன கேட்க கூடாது. அப்ப ஆலயம் என்பது வேதத்தை கொண்டு போதித்து பிரசங்கம் பண்ணி உபதேசித்து மனிதனை மனிதனாய் வாழ வைக்கிற இடம். பாருங்க, என் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நானும் ஒரு காலம்
தேவனை அறியாமல் தான் இருந்தேன். சென்னையில் நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். பாலிடெக்னிக் படித்து முடித்து விட்டு ஒரு கம்பெனியிலே முதலாவது சூப்பர்வைசராக, அப்புறம் சைட் இன்சார்ஜாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியிலே பணி செய்து கொண்டிருந்தேன். நான் தங்கியிருந்த வீட்டின் உரிமையாளர் கிறிஸ்தவர்கள். அந்த வீட்டில் அடிக்கடி ஒரு போதகர் ஜெபிக்க வருவார். தந்தை பெர்க்மான்ஸுடைய பாடல்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கும் அந்த வீட்டிலே. அந்த வீட்டிற்கு ஜெபிக்க வருகிற போதகர் என்னை பார்த்து ஒரு நாள், தம்பி நீங்க சர்ச்சுக்கு ஒரு நாள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். நான் சொன்னேன், அதெல்லாம் என்னை கூப்பிடாதீங்க, எங்க ரூட்டெல்லாம் வேற, அந்த பக்கம்லாம் என்னை கூப்பிடவே கூடாது. இல்லை தம்பி, ஒரு நாள் வந்து பாருங்க. சரி, இவர் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு ஒரு நாள் முதலாய் அந்த ஜெப வீட்டுக்கு போகிறேன். அந்த ஜெப வீட்டு ஒரு சின்ன ஒரு செட்டு போட்டு பறிச்சிருக்கு. அதுக்குள்ள கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நான் பின்னால போய் உட்கார்ந்தேன். பேண்ட் அடிச்சு பாடுறாங்க. ஆராதனை முடிஞ்சிச்சு. பாஸ்டர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு பாருங்க. அவர் பிரசங்கம் பண்ணும்போது பண்ண எனக்குள்ள இருக்கிற தவறுகள் எல்லாம் பேசுற மாதிரி இருக்கு. என்னடா, என்ன இவர் எப்படி அறிஞ்சாரு, என்னை பத்தியே பேசுறாரு. சரி, எப்படியும் அப்படியே உட்கார்ந்துருந்தேன் கொஞ்ச நேரம். பிரசங்கம் முடியலை. மெதுவா எழும்புனேன். பின்னால நடக்க ஆரம்பிச்சேன். அந்த பக்கம் போய் பஸ் ஏறி அடுத்த ரூமுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு. அங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். நான் போனா அவர் பையனை பின்னால் அனுப்பி இருக்கிறாரு. அவன் சைக்கிள் எடுத்துட்டு பின்னால வரான். அண்ணே, அப்பா வர சொன்னார். ஏய் போடா, அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினைச்சேன், இனி இந்த சர்ச்சு பக்கமே போகக்கூடாது. இந்த வாலி வயசுல நம்ம எப்படியும் வாழலாம்னு நினைச்சிட்டு இருந்தா, அங்க அவர் எப்படி பேசுறாரப்பா, அப்படி இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்தா நரகத்துக்கு போயிருவீங்க, பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மனசுக்குள்ள நான் அதான் இனி சர்ச்சைக்கு போகணும்னு தான் திரும்பி போனேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு இருதயத்துல எண்ணம், இன்னைக்கும் போனோம். அங்க போனேன். இதே மாதிரிதான் வேற சத்தியத்தை பேசுறாரு. கொஞ்ச நேரம் அதிகமா இருந்தேன். அடுத்த வாரம் போனேன், ஃபுல்லா இருந்தேன். பாருங்க, அந்த அவருடைய உபதேசம் தான் என்னிடத்தில் இருக்கிற சில காரியத்தை சுட்டி காட்டி என் வாழ்க்கையில் குறைகள் இருக்கிற என்பதை உணர்த்தி இயேசுவை நம்ப வைத்தது. கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. அதன் பிறகு தூத்துக்குடி பட்டணத்திலே வேலை பார்க்க வேண்டிய வாய்ப்பு கிடைத்தது. அங்கே ஒரு ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன், ஒரு ஜெப ஆலயத்துக்கு. ஒரு 500 விசுவாசிகள் அந்த சபையில் உண்டு. ஒரு ஓய்வு நாளில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நான் அந்த பங்கு கொள்ளும் பொழுதுதான் அங்கே பேசின கர்த்தருடைய வார்த்தை என்னை தொட்டது. கிதியோனை வைத்து பேசினார்கள். கிதியோன் எப்படி ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்தான் என்று. அப்பதான் என் உள்ளத்தில் ஒரு எண்ணம், ஏன் ஆண்டவருக்காக நமக்கு எதுவும் செய்ய முடியாது? ஒரு கேள்வியோடு அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் தன்னை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்தால் அந்த மனிதனை தேவன் பயன்படுத்துவார்னு சொன்ன பொழுது என்னை அர்ப்பணித்து விட்டு நான் என்னுடைய அறைக்கு நான் போனேன். அங்கே போய் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னில் இருக்கிற குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னின்னு சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு காட்சி. என்னுடைய பள்ளிக்கூட நாட்களில் எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இந்த முந்திரி மரம், கொல்லா மரம் நிறைய இருக்கும். அதில் உள்ள முந்திரி எங்க தோட்டம் இல்லை, அடுத்தவங்க தோட்டம். ஒரு 5ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு எல்லாம் படிக்கும்போது ஒரு பிளேடை கொண்டு போய் அந்த கொல்லாம் அந்த முந்திரி பருப்பை அங்கேயே விட்டுட்டு கட் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்துடுறது. ஆண்டவர் காண்பிக்கிறார், நீ இந்த சின்ன வயசுல இதெல்லாம் செய்திருக்கலப்பா. அப்போதான் உள்ளம் உடைந்து அழ ஆரம்பித்தேன். நான் எவ்வளவு தவறு செய்திருக்கிறேன். அப்போது ஆண்டுடைய கல்வாரி சிலுவை காட்சியை பார்க்கிறேன். அவருடைய ரத்தம் என்னை கழுவுகிறது நான் பார்க்கிறேன். ஒரு சத்தம் தொனிக்கிறது, மகனே இதோ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவ்வளவுதான், இயேசு பாவத்தை மன்னித்தார். அதன் பிறகு ஊழியத்துக்கு அழைத்தார். இன்றைக்கு கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வைத்திருக்கிறான். ஏன் சொன்னால் என் வாழ்க்கை மாறினது முதலாவது வார்த்தை தொடப்பட்டு இயேசு தெய்வம் நம்புறது ஒரு ஜெப வீட்டில் வைத்து, ஒரு ஆலயத்தில் வைத்து எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒரு தாகம் உண்டாக்கப்பட்டு எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாவதற்கு வழி உண்டானது ஒரு ஜெப வீட்டில் வைத்து. அதே போலதான் ஆலயத்துக்கு போகும்போது, ஜெப வீட்டுக்கு போகும்போது வார்த்தை கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். அல்லேலூயா. பட்டயத்தை மண்வெட்டிகளாக மாற்றுகிறோம். அதான் ஜெப வீடு, அதான் ஆலயம். அது வார்த்தையினால வருது, பிரசங்கத்தினால வருது, உபதேசத்தினால வருது, சொல்லி கொடுக்கிறதுனால வருது. ஒரு மனிதன் மனிதனாய் மாறுகிறான். அதுதான் கர்த்தருடைய ஆலயம். அடுத்ததாக கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள், சில வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏசாயா 6வது அதிகாரம்
1 முதல் 7 வசனங்கள் அல்ல சில வசனங்களை வாசிக்க கேட்போம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆ. ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் அவருடைய நிறைந்திருந்தது. வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. பாருங்க, தேவாலயத்தை குறித்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தேவாலயம் தேவனுடைய வஸ்திர தொங்கலினால் நிறைந்திருக்கிறது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நிற்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அதில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, அந்த அவனவன் தன் 2 செட்டைகளினால் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளினால் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து, 2 செட்டைகளினால் பறந்து, ஒருவரை ஒருவர் நோக்கி, ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பாருங்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று பூமி கூப்பிட்டு அனைத்தும் சொன்னார்கள். அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுதல் சத்தத்தால் வாசல் நிலைகள் அந்த அசைந்து, கூப்பிடுற சத்தத்தினால் ஆலயத்தின் வாசல் நிலையெல்லாம் அதிர்ந்தது. ஆலயம் புகையினால் நிறைந்தது. ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானே. பாத்தீங்களா? அப்பொழுது ஏசியா தீர்க்கதரிசி சொல்ல, ஐயோ அதமான, தேவனை அங்கே தரிசிக்கிறார். இப்ப சொல்லாரு, ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் அசுத்த இருக்கிறவன், உதடுள்ள மனுஷன் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் அப்பொழுது பலிபீடத்தில் சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதனால் உன் அக்கிரமம் நீங்கி, இதோ உன் உதடுகளை தொட்டதனால் உன் அக்கிரமம் நீங்கி, உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பாத்தீங்களா? அப்ப நல்லா புரிஞ்சிடுங்க, ஏசியாவோட நாவும் எங்க எப்படி இருந்திருக்கு? அசுத்தமான உதடு, அசுத்தமான உதடுகள் உள்ள மனுஷன் மத்தியில எல்லாம். அதாவது நான் ஒரு காலத்துல இயேசு அறிவுக்கு முன்னால, நீங்க மாமுட்டு கடை உங்களுக்கு நிறைய தெரியும் நினைக்கிறேன், அங்கதான் வந்திருக்கேன், நெட்டியாமல தான் வீடு. அந்த மாமுட்டு கடை ஜங்ஷன்ல இறங்கினா ஒரு ரோட் சைட்ல 2 கல் இருக்கும், கல்லுக்கட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஒரு கட்டு, அந்த பக்கம் ஒரு கட்டு. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னால அதுல ஏறி உட்கார்ந்துருப்போம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுல இருப்பாங்க, நல்ல ஞாபகம் இருக்குது. ஆனா இப்போ நான் அடிக்கடி கூட்டத்துக்கு ஏதாவது போயிட்டு வரும்போது, மீட்டிங் முடிச்சு வரும்போது, அல்லது விசேஷ கூட்டம் நடத்தும் போது, ஆளுக்கு பாருங்க முடிச்சிடுச்ச நேரத்தில் அவசரம் வெளியே போட்டு இருக்கும், அதுல எல்லாம் விசுவாசிகளா இருப்பாங்க, பஸ்ஸு காத்தவங்க கூட்டமா இருப்பாங்க. ஒரு காலம் அதுல உட்கார்ந்து இருக்கு. என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போலீஸ் ரைடு போவோம், இங்க இருந்து ஒரு ஊத்து வச்சிருப்பான, ஒரு ஊத்துவானா பாருங்க, அதுல நான் ஊத மாட்டேன், அவனு ஊதுவானுவான். ஊதுலன்னு அங்க போற போலீஸ் வேணும் ரிவர்ஸ்ல இப்படி வரும், அதுக்கு நான் அப்படி எழும்பி நடப்போம். தெரியாதமா நடந்தோம்னா போலீஸ் போயிடும். பாருங்க, அப்படியெல்லாம் ஒரு காலம் உட்கார்ந்து ஏதோ பேசி ஏதோ பண்ணிட்டு இருந்த கூட்டத்தில் நாம இருந்திருக்கிறோம். ஆனா ஒரு நாள் இயேசு தேடி வந்தார். ஏனென்றால் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது, ஆனால் எங்கேயோ உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 1 ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழி நில்லாமலும், பரியாசக்காரன் உட்கார் இடத்தில் உட்காராமலும். 2-3 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கனுடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரன் உட்கார்ந்து இருக்கிற இடம், இதை தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. கிறிஸ்தவர்களானாலும் சரி, இயேசு கிறிஸ்து அறியாதவர்களானாலும் சரி, யாரானாலும் பரியாசக்காரர்கள் கூடுகிற இடத்திலே கூடி 4 வரை பரியாசம் பண்ணி, கிண்டல் பண்ணி, நக்கல் பண்ணி கொண்டிருப்பதை தேவன் விரும்புவதில்லை. அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்க, நாவு ரொம்ப மோசமானது. இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போதுதான் இந்த கண்ணு, வாய், நாக்கு, மூக்கு, கை, காலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்தமாகும். நல் வழிப்படுத்துறது. பரிசுத்தத்துக்கு முடிவே இல்லை. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. 4வது 2 நாளாகமம் 7:16. 2 நாளாகமம் 7:16 வாசிப்போம். ஆலயத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? 7:16 வாசிக்கலாம். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்னென்றைக்கும் இருக்கும்படி
நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கு. ஆண்டவருடைய கண்கள், அவருடைய இருதயம் ஆலயத்தில் இருக்கு. நான் பொருள் எங்கே இருக்கும் அங்க இருதயம் இருக்கும். பொக்கிஷம் எங்கே இருக்கும் அங்க இருதயம் இருக்கும். ஆண்டவருடைய அந்த இருதயம் ஆலயத்தில் இருக்கிறது. என் ஜனங்கள் அங்கே வருவார்கள், என் ஜனங்கள் ஆராதிப்பார்கள், என் ஜனங்கள் வந்து கூப்பிடுவார்கள், என் பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று கண்கள், இருதயம், அவருடைய முழு சிந்தையும் ஆலயத்துக்குள் இருக்கிறது. ஆலயம். ஒரு தடவை கர்த்தர் அதிசயங்களை செய்கிற ஆலயத்தில் ஒரு அற்புதத்தை நான் சொல்லுகிறேன். நடக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு இடுப்பு வலியினாலே சிரமப்பட்ட சகோதரர், எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போயிருக்கார், விடுதலை இல்லை. என்னை பார்த்து ஜெபிக்க வேண்டும் என்று போன்ல தொடர்பு கொண்டு சரி வாருங்கன்னு சொல்லி நான் ஆலயத்துல இருக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ஆலயம் இருக்கிற இடமே ஒரு கரடுமுரடான இடம், நிரப்பான இடம் கிடையாது. அவர் பையன் கூட்டு வந்திருக்காங்க. ஒரு பையன் கஷ்டப்பட்டு தான், அந்த ரோடு கொஞ்சம் மேடா இருக்கும், அப்படி ஏறி வந்திருக்காரு. அந்த நேரத்தில் ஆலயத்துல மேல 3வது மாடி வேலை நடக்குது. இவரு அதுல வந்தவன நினைச்சாராம், மேல வேலை நடக்கிறது போய் பார்ப்பேன். இவருக்கு தெரியாமலே மேலே ஏறி இருக்காரு. மேல இருந்து கீழே இறங்கினாரு, சோகம் இருக்கு. என்ன வந்து பார்க்கிறாரு, நான் இவ்வளவு கஷ்டத்துல வந்தேன், உள்ள வந்தேன், மேலே ஏறினேன், கீழே இறங்கினேன், கதை முடிஞ்சு. அப்புறம் பாருங்க, அவர் சோகி போயிட்டாரு. அதனால சிலர் வந்து இப்ப சிலர்லாம் வசனத்தை ஒன்றும் கேட்காம ஆலயத்துல கொண்டு மாலை போட்டு நிற்கிது. அப்படி கிடையாது. ஆராதனை பண்ணணும், தேவன் அங்கே இருக்கிறார், வசனம் கேட்கணும். நான் என்ன சொல்றேன்னா, அவருடைய கண்கள் அங்கே இருக்குது, இருதயம் இருக்கிறதுனால ஜனங்கள் உள்ளே வரும்போது இயேசு தொடுகிறார், ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார், விடுவிக்கிறார். அதான் கர்த்தருடைய ஆலயம். அது மட்டுமல்ல, 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வாசித்து பாருங்கள். அன்னாள் ஆலயத்துக்கு வந்தாள், பிள்ளை இல்லை, எல்லாரும் அவளை மலடி என்று சொன்னார்கள். ஆலயத்திலே வந்து இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை நீர் தருவீரானால் அந்த பிள்ளையை உமக்கே தருவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். அந்த பிள்ளை சாமுவேல். அந்த பிள்ளையை கொண்டு ஆலயத்திலே விடுகிறாள். ஊழியத்திற்காக அவன் வளர்ந்து ஒரு தீர்க்கதரிசியாய் மாறுகிறான். அந்த ஆலயத்துக்கு மீண்டும் கணவன் மனைவியாய் போகிறார்கள். அந்த ஆலயத்திலே ஊழியக்காரனாய் இருந்த அந்த ஜெப வீட்டிலே ஊழியக்காரன் இருந்த ஏலி அவர்கள் 2 பேரையும் ஆசீர்வதிக்கிறார். ஒரு பிள்ளை நீங்கள் ஆண்டவருக்கு என்று கொடுத்தீர்களே, அதற்கு பதிலாக தேவன் உங்களுக்கு பிள்ளைகளை தருவாராக என்று சொல்லி 5 பிள்ளைகளை அவள் மீண்டும் பெற்றெடுத்தாள். நன்றாக கேளுங்க. ஆலயத்திலே போகும் பொழுது ஆலயத்திலிருந்து அவள் ஜெபித்து நன்மையை முதலாவது பெற்றாள், 2வது ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கும் போது நன்மையை பெற்றாள். அதாவது நாம் ஜெபித்து நன்மையை பெறுகிற இடம் கர்த்தருடைய ஆலயம். அதாவது ஊழியக்காரர்கள் ஆசீர்வதித்து நாம் அதாவது நன்மையை பெறுகிற இடம் கர்த்தருடைய ஆலயம். நீங்க சங்கீதம் 65வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 65 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டு நன்மை, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டு நன்மையால் திருப்தியாகும். ஒரு அலையிலே சொல்லுங்க, உம்முடைய பரிசுத்த ஆலயத்தின் நன்மையால் திருப்தியாகும். ஆலயம் நன்மைகளை வழங்குகிற இடம். ஒரு ஆலயத்துக்கு, ஒரு ஜெப வீட்டுக்கு போறவங்களுக்கு அற்புதம் இயேசு செய்கிறார். வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாமல் கிடப்பார்கள், தரித்திரத்தில் கிடப்பார்கள், வேலை இல்லாமல் கிடப்பார்கள், அழிந்து கிடப்பார்கள். எல்லாம் எங்க போனாலும் மந்திரவாதிட்டு குறிக்க போனா செய்வன செய்வன செய்வன, மந்திரம் மந்திரம் மந்திரம், பிறந்த நேரம் சரியில்லை செய்யலை, கண் திஸ்தி, வீடை மாத்தி கட்டணும், நிலைக்கால மாத்திரம் சொல்லி மக்களை ஏமாத்தி போய் சொல்லி 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 கொண்டு போய் கொண்டிருப்பாங்க. கடைசியில் வாழ வழி தெரியாது, குடும்பங்கள் அழிந்து போகிறது. அப்படிப்பட்ட குடும்பங்கள் ஜெப வீட்டுக்கு ஆலயத்துக்கு வரும்போது தேவ பிரசனத்தினால் சாபம் முறிகிறது, பாவம் அழிகிறது. பில்லி சூனியமோ மந்திரமோ எது இருந்தாலும் எல்லாவற்றையும் நிர்மலமாக்கி பட்ட மரத்தை போல இருக்கிற குடும்பங்களை துளிர்விட வைக்கிறார் தேவன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தரித்திரத்தில் இருக்கிற சகோதரனே, வேலை இல்லாமல் இருக்கிற சகோதரனே, படிப்பறாமல் இருக்கிற சகோதரனே, குடித்து குடித்து அழிந்து கொண்டிருக்கிற சகோதரனே, நீ ஒரு ஆலயத்துக்கு போய் பார், ஒரு ஜெப வீட்டுக்கு போய் பார், உன் சரித்திரத்தை கர்த்தர் மாற்றி எழுதுவார். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லு. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் சரித்திரத்தை மாற்றினதோ, அதே போல உன் சரித்திரத்தை இயேசு மாற்றுவார். இந்த உலகத்தில் எந்த தெய்வமும் உலக சரித்திரத்தை மாற்றவில்லை. இயேசு ஒருவரே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று உலக சரித்திரத்தை மாற்றினார். அதே இயேசு உன் சரித்திரத்தை மாற்றி எழுதுவார். எனக்கு ஜாதகக்காரன் எழுதி வைத்தான். 27 வயதில்
ஒன்றில் இவன் ஒரு கம்பெனிக்கு முதலாளியாய் மாறுவான் அல்லது அரசாங்கத்தில் வேலைக்கு போவான்னு சொல்லி 27 வயதிலே ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு பிரித்தெடுத்தார். நான் ஒரு வீட்டில் போய் ஜெபத்திற்கு இருக்கும் பொழுது ஒரு குடுகுடுப்பைக்காரன் வந்தான். வந்து சொன்னான், குடுகுடு குடுகுடு குடுகுடு, அது வருது, இது வருது, இது வருது, சிங்கம் வருது, புலி வருது, கரடி வருது, மரணம் வருது. நான் பைபிளை மறைத்து வைத்துக் கொண்டேன். நான் கூப்பிட்டேன். நான் யார்ட்டையும் எடுத்து பேச மாட்டேன், அன்பதான் பேசுவேன். பிரதர் வாங்க, நான் எல்லாம் சொல்றீங்கல்ல, நான் செய்கிற வேலை என்னன்னு சொல்ல முடியுமா? சொல்லாமே என் முகத்தை பார்த்துட்டு சொன்னான், நீங்க இரும்பு சம்பந்தமான வேலை செய்றீங்க. நான் சொன்னேன், அந்த வேலையை விட்டு எத்தனை காலம் ஆச்சு, இப்போ பைபிளை வச்சுட்டு இந்த வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி கூட நான் கேட்டேன், சரி நீங்கள் ஏதாவது டீ குடிக்கிறது காப்பி குடிக்கிறது தான் கேட்ட கூட கொடுத்துருக்கலாமே. பிரதர் எனக்கு ஒரு 20 ரூபா கொடுங்கலாம் டீ குடிக்கிறதுக்கு, நான் இது என்னுடைய பிழைப்பு அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி 50 ரூபா கொடுத்தேன் அந்த நாளில். இதுதான் பாருங்க, ஒன்றும் கிடையாது, தேவன் மாற்றுவார். சொல்லுவான், நீ பிறந்த நேரம் சரியில்லை. பாருங்க, எங்க வீட்டில் கஷ்டம் வரும்போது ஒரு காலம் எங்க அம்மா எங்க ஜாதகத்தை கொண்டு போவாங்க. எதுக்கு? கஷ்டம் என்ன தீரன் பார்க்கும். ஜாதகம் பார்த்தோம்னா அவங்க சொல்லுவாங்க, இவனுக்கு ஜாதகத்துக்கு இன்னும் 1.5 வருஷம் தொழில் ஒன்றும் தொடங்கப்படாது, சாப்பிடாமலே இருக்காங்க. எங்க அப்பா அப்படி மூலையில் உட்காந்துருப்பார். ஏன்னா ஜாதகம் கொண்டு போறது தெரியுமா? என் ஜாதகத்தின்படி அப்பாவுக்கு தொழில் தொடங்க முடியுமா? எதுக்கு? ஏதாவது அர்த்தம் இருக்கா? நல்லா பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்டவன முதல்ல செய்தது அந்த ஜாதகத்தை எடுத்து அடுப்புல போட்டேன். ஏன்னா அதுல ஒண்ணும் இல்லை, இயேசு மாற்றுவார். தலையெழுத்து அவர் மாற்றுவார். சில சொல்லுவாங்க தலையெழுத்து தலையெழுத்து தலையெழுத்து, ஒரு எழுத்தையும் இல்லை, ஒரு எழுத்தையும் இல்லை. சில சொல்லுவாங்கல்ல கிரகம், பயில கிரகம், வீடு மாறி கொண்டு. கிரகத்துல என்ன இருக்கு? கிரகம் எல்லாம் போயிடும். நம்ம உள்ள முன்ன சொல்லுவாங்க, அதாக தாடியும் எடுக்கல, மீசியும் எடுக்கல, குடிச்சிட்டு ரோல கிடக்கான்னு. அப்படி கிடையாது. ஆண்டவரத்துல வந்தா பேதையை ஞானியாக்குவார், பைத்தியத்தை தெரிந்து கொண்டு ஞானியை வெட்கப்படுத்துவார். பாருங்களேன், ஒண்ணுக்கு உதவாம கிடப்பாங்க. ஒரு சர்ச்சுக்கு போனாங்கன்னா அவங்கள பார்த்த ஆளுக்கு ஸ்டைலே மாறும். இயேசு ஒரு மனிதன் அப்படி மாற்றுகிறார். எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி அலையில சொல்லலேலூயா. அதனாலதான் திமிர்வாதமா இருந்து சுகமாக்கப்பட்டவன் போனா ஆலயத்துக்கு. இயேசு அங்க கண்டாரு, ஆலயத்துக்கு போனான். ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும், நிச்சயமாய் போடும். இது உங்களை கெடுக்காது. இது கெடுக்கிற கூட்டம் அல்ல, உங்களை வாழ வைக்கிற கூட்டம். ஏதாவது ஒரு மாற்றம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே நிச்சயமாய் நடக்கும். நல்ல மாற்றம் உண்டாகும். நீங்கள் போக வேண்டியது ஒரு ஜெப வீட்டுக்கு, ஒரு ஆலயத்துக்கு. அங்கே போய் கர்த்தரை ஆராதிக்கணும், அங்கே போய் வசனத்தை தொடர்ந்து கேட்கணும். உங்கள் வாழ்க்கை இன்னும் மாறும். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா.